கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் டாக்ஸ் வித் அர்ச்சனாவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னோட சிறு வயதில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில நாட்களுக்கு அப்புறமேட்டு பார்த்தோன்னா நாங்கள் நிறைய அற்புதங்களை நானும் என்னோடய அப்பா அம்மாவும் எங்களோட குடும்பமாக நிறைய அற்புதங்களை பார்க்க முடிந்தது. நிறையா உடல் உபாதைகள் சுகமாகிறத பார்த்தோம். நிறைய நேரத்தில் எங்களோட தேவைகள், பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறத பார்த்தோம். இன்னும் நிறைய நேரத்தில் மனிதர்கள் மத்தியில் தயவுகள் எப்படியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த பொழுதிலும் கூட நிறைய நேரத்தில் அது இவ்வளோ அற்புதங்களெல்லாம் எங்களோட கண்களில் பார்த்தாலும் அடுத்ததாக ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது எங்களுக்கு எப்பயுமே ஒரு விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்த காலமாக இருக்கிறதுனால ஒரு கேள்வி இருந்தது. எப்படி இந்த நேரம் இருக்க பொழுது தேவன் எப்படியாக இதை நடத்துவார் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தது. ஆனால் அதுவே இப்போ நிறைய ஆண்டுகளுக்கு அப்புறம் தேவனுக்குள்ளே நாங்கள் வலுப்பட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம்னா எங்களோட உறவு தேவனுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் வலுவடைந்து இருக்கிற இந்த நாட்களை பார்த்தோம்னா அப்படியாகப்பட்ட ஒரு கஷ்டமான காரியம் இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அவரை கேள்வி கேட்குறதில்ல. இன்னும் அதிகமாக சொல்லணுன்னா அப்போ பார்த்த அற்புதங்களும் அதிசயங்களும் காட்டிலும் இப்போ நாங்கள் குறைவாக தான் பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு தெரியுது தேவன் நன்மையானவர். அவர் எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அப்படியே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவரோட குணமும் அவருடைய சுவாபமும் மாறுறதில்லை அப்படின்னு சொல்லி எங்களால் அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றி இருக்கிறதுக்கான ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்காரு. நம்ம வேதத்தை நோக்கி பார்ப்போம்னா நம்ம இயேசு பார்த்தோன்னா அவர் படகுல ஒரு சீஷர்களோடு போகிறாரு. அப்போ அசந்து போய் அந்த படகுல தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய காற்றும் புயலும் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சீஷர்கள் ஒரே பதச்சு போய் இயேசுவை எழுப்புறாங்க. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ கூட விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஏன் கேட்குறாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தான் அவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் பண்ணுறதை இந்த சீஷர்கள் பார்க்குறாங்க. மருத்துவரை உயிர்ப்பிக்கிறத பார்க்குறாங்க. நிறையா ஆட்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதமாக அவர் போஷிக்கிறத பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்தும் கூட இந்த நேரத்தில் அவர் அவங்களுக்கு உதவாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி, அந்த விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதே சீஷர்களை கொஞ்ச நாட்கு அப்புறமேட்டு பார்த்தோன்னா இயேசு இறந்து மரித்து உயிர் பெற்றதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோன்னா அவரோடு அவங்க இருந்த அந்த உறவில் வலுப்பட்டது நிமித்தம், இன்னும் பரிசுத்தாவியானவரால் அபிஷேகப்பட்டது நிமித்தம் அவங்களுக்கு இன்னும் தேவனை அதிகமாக பற்றி கொண்டதுனால அவருக்காக மரிக்க கூட அவங்க தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட விசுவாசம் தேவன் மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நிறைய அற்புதங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்த போகிறதில்ல. ஒரு வேளை அற்புதம் நடக்கலாம், அதனால் நம்ம தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைக்கலாம். ஆனால் நாளைக்கே அந்த அற்புதம் நடக்காத பொழுது ஒரு வேளை நம்ம எங்கள் கடவுள் ஏன் அவர் எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் எது நம்மளுடைய விசுவாசத்தை கடவுள் இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் வலுப்படுத்த போகுதுன்னா நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு தான். இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது, அவர் வார்த்தையில் அவரை தேடும் பொழுது, அவரை நம்மளுடைய தேவனாக நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் நன்மையானவருன்றதை நம்மளுக்கு உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கும் பொழுது நாளைக்கு எந்த சூழ்நிலை வேணால் வரலாம், அந்த எல்லா சூழ்நிலையும் நம்மளால் சொல்ல முடியும் தேவன் நல்லவர், அவர் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறாரு. நான் அவரோட விசுவாசத்துலேருந்து நான் ஒரு நாளும் அவரை கேள்வி கேட்க மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன் அப்படின்னு நம்மளாலையும் சொல்ல முடியும். இன்றைக்கு என் பிரியமான தேவ ஜனமே, நம்மளோட விசுவாசத்தை நம்ம அற்புதங்கள் மேலே வைக்க வேணாம், ஆனால் அந்த அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன் மேலே நம்மளோட விசுவாசத்தை வைப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் மகத்துவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் விசுவாசங்கள் அற்புதங்கள் மேலே இல்லாத பொருட்டு அதை எல்லாவற்றையும் நேற்றையாக செய்யும் என் தேவன் மேல் இருக்க எங்களுக்கு உதவும். ஆண்டவரே, சூழ்நிலையை கண்டு அப்பா நாங்கள் சூழ்ந்து விடாத பொருட்டு ராஜா, எங்களுடைய வீட்டை அப்பா உம்மன் மீது கட்ட எங்களுக்கு நீர் உதவும். இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள ஒரு பர்சனலான ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் வளர எங்களுக்கு நீர் உதவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தேவனே. ஆமென்.